டெஸ்ட் 11 அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தமாக 75 மார்க் நீங்கள் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. 10th ஜியோகிராஃபியில் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. செகண்ட் லெசன் வந்து இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். இதுல இருந்து தான் 75 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த 75 வினாக்கள்ல எவ்வளவு வினாக்களுக்கு உங்களால சரியா பதிலளிக்க முடியுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணலனா இந்த டெஸ்ட்டுக்கான क्वेश्चन பேப்பர் பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆன்சரை வந்து இந்த வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். இந்தியாவின் பரப்பளவு உலகின் மொத்த பரப்பளவில் எத்தனை சதவீதம் ஆகும்? 2.4%. இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். இந்த மொத்த பரப்பளவுல இந்தியாவின் பரப்பளவு வந்து 2.4% தான். அதே மாதிரியே இந்தியா வந்து பரப்பளவுல எத்தனையாவது பெரிய நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா 7வது மிகப்பெரிய நாடு. பரப்பளவுல எத்தனையாவது மிகப்பெரிய நாடுன்னு கேட்டாங்கன்னா 7வது மிகப்பெரிய நாடு. பொறுத்துக பட்டியல் 1ஐ பட்டியல் 2 உடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நில எல்லைகள் கொடுத்திருக்காங்க. அதிகபட்ச நில எல்லை வந்து வங்காளதேசத்துடன். இந்தியா வந்து அதிகபட்சமாக நில எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்காளதேசத்துடன். எவ்வளவுனா 4156 கிலோமீட்டர். குறைந்தபட்ச நில எல்லை குறைந்தபட்சமாக ஆப்கானிஸ்தானுடன் பகிர்ந்துள்ளது 106 கிலோமீட்டர். இது எல்லாமே இந்தியாவோட எல்லைகள் தான் கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் மொத்த நில எல்லை 15,200 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 2வது. அடுத்த குறைந்தபட்ச நில எல்லை வந்து ஆப்கானிஸ்தான் 1வதா இருக்கு. இந்தியாவின் மொத்த நில எல்லை வந்து 15,200 கிலோமீட்டர் 4வதா இருக்கு. மொத்த கடற்கரையின் நீளம் 7,516.6 கிலோமீட்டர் 3வதா இருக்கு. சரியானது 2, 1, 4, 3. சரியானது ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது கூற்று மற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்க. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரி 30 செகண்ட் கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது கூற்று வந்து சரிதான். இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரி 30 செகண்ட் இது எதன் வழியாக செல்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மிர்சாபூரின் வழியாக செல்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. குஜராத்தை காட்டிலும் அருணாச்சல பிரதேசத்தில் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது. இந்த நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக இவ்வாறு செய்யப்படுகிறது. இதுக்கான காரணமும் சரிதான். குஜராத்தை காட்டிலும் அருணாச்சல பிரதேசத்தில் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதிக்கிறது, அதாவது உதயமாகிறது. இந்த நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக இவ்வாறு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். சரியான வாக்கியம் எது? 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இந்த 3 வாக்கியத்தில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர்சந்தி ஆகும். இது சரிதான். இது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக் நீர்சந்தி. ஒன்று வந்து சரிதான். இந்தியாவின் வடமுனை இந்திரா கோல் எனவும் தென்கோடி முனை இந்திரா முனை எனவும் அழைக்கப்படுகிறது. 2வது சரிதான். வடமுனை வந்து இந்திரா கோல் எனவும் தென்கோடி முனை வந்து இந்திரா முனை எனவும் அழைக்கப்படுகிறது. 3வது கடகரேகை 23 டிகிரி 30 செகண்ட் வட அச்சம் இந்தியாவின் மையமாக அமைந்து நாட்டை 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. இல்ல 3 வாக்கியமே சரிதான். 3மே சரியானது. 1, 2 மற்றும் 3மே சரி. தவறான இணை எது? இந்தியாவின் தெற்கு வடக்கு பரவல் 3214 கிலோமீட்டர். சரிதான். இந்தியாவின் தெற்கு வடக்கு பரவல் எத்தனை கிலோமீட்டர்னா 3214 கிலோமீட்டர். அதே மாதிரி கிழக்கு மேற்கு பரவல் வந்து 2933 கிலோமீட்டர். இந்திய துணைக்கண்டம் இந்தியா, பாகிஸ்தான், சீனா, நேபாளம், பூடான் இது எல்லாமே இந்திய துணைக்கண்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை சி தான் தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சீனா வராது. இந்தியாவின் துணைக்கண்டத்தில் சீனா வராது. எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், நேபாளம் வரும், பூடான் வரும். இது இல்லாமல் மியான்மர் வரும், இலங்கை வரும், வங்காளதேசம் வரும். பாமீர் முடிச்சு எதனை இணைக்கும் பகுதியாக உள்ளது?
மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது. எதுனா பாமீர் முடிச்சு. இந்த பாமீர் முடிச்சு வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. உலகின் கூரை என்று அழைக்கப்படும். உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாமீர் முடிச்சு. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா இமயமலைகள் இளமையான மற்றும் மிக உயரமான மடிப்பு மலைத்தொடர்கள் ஆகும். கூற்று சரிதான். இமயமலைகள் வந்து இளமையான மற்றும் மிக உயரமான மடிப்பு மலைத்தொடர்கள் ஆகும். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. வடக்கே இருந்த யுரேசியா நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்ட்வானா நிலப்பகுதியும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையிலிருந்த தெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலைகள் உருவாகின. இந்த கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது பொறுத்துக. கணவாய்கள் கொடுத்திருக்காங்க. காரகோரம் மற்றும் ஜோஷிலா லடாக் ரெண்டாவதா இருக்கு. சிப்கிலா கணவாய் இமாச்சல பிரதேசம். பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் வந்து சிக்கிம் ஒன்னாவதா இருக்கு. 2 3 4 1 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. சரியான வாக்கியம் எது? 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. எவரெஸ்ட் சிகரம் 8848 மீட்டர் நேபாளத்திலும், கஞ்சன்ஜங்கா சிகரம் 8586 மீட்டர் நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கும் இடையில் அமைந்துள்ளது. ஒன்று வந்து சரிதான். இது தனியாக கூட கேட்கலாம், இல்லை பொறுத்துகையில் கூட கேட்கலாம். எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 8848 மீட்டர். இது எங்க இருக்குன்னா நேபாளத்தில். அதே மாதிரி கஞ்சன்ஜங்கா சிகரம் வந்து 8586 மீட்டர். இது எங்க இருக்குன்னா நேபாளத்திற்கும் சிக்கிமிற்கும் இடையில் அமைந்துள்ளது. ஒன்று சரிதான். ரெண்டாவது டிரான்ஸ் இமயமலைகள் திபெத்தியன் இமயமலை எனவும் அழைக்கப்படுகிறது. ரெண்டாவது சரிதான். மூணாவது உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்களை இமயமலை தன்னகத்தே கொண்டுள்ளது. மூணுமே சரியானது. இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. உலகில் உள்ள 14 உயரமான சிகரத்தில் இமயமலை மட்டுமே 9 சிகரத்தை கொண்டுள்ளது. இல்லை மூணுமே சரியானது. அனைத்தும் சரி. தவறான இணை எது? தூண்கள். தூண்கள் வந்து வெளி இமயமலையின் மேற்கு பகுதி. வெளி இமயமலையின் மேற்கு பகுதி தான் தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதான். வெளி இமயமலையின் கிழக்கு பகுதி வந்து 2 இயர்ஸ். இது சரிதான். பூர்வாஞ்சல் இமயமலையின் மேற்கு கிளை. பூர்வாஞ்சல் இமயமலையின் மேற்கு கிளை. இல்லை சி தான் தவறானது. பூர்வாஞ்சல் குன்றுகள் வந்து இமயமலையின் கிழக்கு கிளைன்னு தான் வரணும். இல்லை மேற்கு கிளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிழக்கு கிளை. அதில் சி தான் தவறானது. இமாச்சல் மத்திய இமயமலை. இது சரிதான். இமயமலை பகுதியில் நகரமயமாக்கல், காடுகள் அழிப்பு மற்றும் அதிக மழைப்பொழிவின் காரணமாக மண்ணரிப்பு ஏற்படும் மலைத்தொடர் மத்திய இமயமலை, அதாவது இமாச்சல். இமயமலை பகுதியில் நகரமயமாக்கல், காடுகள் அழிப்பு மற்றும் அதிக மழைப்பொழிவின் காரணமாக மண்ணரிப்பு ஏற்படும் மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இமாச்சல் மலைத்தொடர். அடுத்தது கூற்று மற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்க. பாபர் சமவெளி வேளாண் சாகுபடிக்கு ஏற்றதல்ல. கூற்று சரி. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. இச்சமவெளி இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது. நுண்துகள்கள் அதிகமாக உள்ளதால் சிற்றோடைகள் நீர் உள்வாங்கப்பட்டு மறைந்து விடுகின்றன. காரணமும் சரிதான். என்ன சொல்றாங்கன்னா பாபர் சமவெளியில் வந்து நுண்துகள்கள் அதிகமாக இருக்கிறதுனால சிற்றோடைகள் வந்து மறைந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து வேளாண் சாகுபடிக்கு வந்து இது ஏற்றதல்ல. அதுக்கு மாறா இந்த சமவெளி வந்து எதற்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக வேர்கள் உள்ள மரங்களுக்கு வந்து இது ஏற்றதாக இருக்கும். மரங்கள் வளர இது ஏற்றதாக இருக்கும். அதனால கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது பொறுத்துக. வடபெரும் சமவெளிகள் பழைய வண்டல் மண். பாங்கர் தான் பழைய வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதா இருக்கு புதிய வண்டல் மண். காதர் அல்லது பெட்நிலத்தை தான் புதிய வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய வண்டல் மண்ணா பாங்கர், புதிய வண்டல் மண்ணா காதர். அடுத்தது சதுப்பு நில பகுதியை பீல்ஸ் அப்படின்னும், உயர்நில பகுதி வந்து சார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியானது பாருங்க. 3 1 4 2 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ.
சரியான வாக்கியம் எது? 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இல்ல எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தராய் மண்டலம் அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாகவும் பல்வேறு விதமான வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றதாக உள்ளது. ஒன்று சரிதான். ரெண்டாவது, பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் மிக அதிக மழை காரணமாக தராய் மண்டலம் அகலமாக காணப்படுகிறது. பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் வந்து மிக அதிக மழை காரணமாக தராய் மண்டலம் வந்து அகலமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது சரிதான். ராஜஸ்தான் சமவெளி லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவாகி உள்ளது. மூணுமே சரியானதான். ராஜஸ்தான் சமவெளி எதனால் உருவானது அப்படின்னு கேட்டாங்கன்னா லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவாக்கப்பட்டதுதான் ராஜஸ்தான் சமவெளி. இந்த 3 வாக்கியமே சரியானதான். 1, 2 மற்றும் 3மே சரி. தவறான இணை எது? சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி. ராஜஸ்தான் சமவெளி சரிதான். பஞ்சாப் ஹரியானா சமவெளி சட்லஜ் பியாஸ் ராவி ஆறுகளின் படிவுகளால் உருவானது. பியும் சரியானது. கங்கை சமவெளி வந்து மேற்கில் உள்ள யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் உள்ள வங்காளதேசம் வரை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சியும் சரியானது. பிரம்மபுத்திரா சமவெளி 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. டி தான் தவறானது. பிரம்மபுத்திரா சமவெளி வந்து 56,275 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் கொண்டுள்ளது. 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கான பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளிக்கான பரப்பளவு தான் 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். தவறானது. டி தான் தவறானது. இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவு தீபகற்ப பீடபூமிகள். இது வந்து 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கு. 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கு. அடுத்த கூற்று மற்றும் காரணம். கூற்று என்னன்னு பாருங்க. நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பகுதியாக பிரிக்கின்றன. நர்மதை ஆறு வந்து தீபகற்ப பீடபூமியை 2 பகுதியாக பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. நர்மதைக்கு வடக்கே உள்ள பகுதி மத்திய உயர்நிலங்கள் என்றும் தெற்கே உள்ள பகுதி வந்து தக்கான பீடபூமி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 2 பகுதி என்னன்னா வடக்கே வந்து மத்திய உயர்நிலங்கள், தெற்கே வந்து தக்கான பீடபூமிகள் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரிதான். காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது பொறுத்துக. பீடபூமிகள் மற்றும் சிகரங்கள். ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் குருசிகார். எவ்வளவு உயரம்னா 1722 மீட்டர். ரொம்ப முக்கியமானது. 4வதா இருக்கு. தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி. இது 2695 மீட்டர் உயரமுடையது. 3வதா இருக்கு. மாலவ பீடபூமியின் கிழக்கு தொடர்பகுதி பண்டல்கண்ட். 1வதா இருக்கு. இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி கனிம வளங்கள் சோட்டபுரி பீடபூமி. 2வதா இருக்கு. 4, 3, 1, 2 சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. சரியான வாக்கியம் எது? 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விந்திய மலையின் தென்பகுதியில் உள்ள பிளவு பள்ளத்தாக்குகளின் வழியே நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கின்றன. இது ரொம்ப முக்கியமானது. மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கும் ஆறுகள் எது அப்படின்னு கேட்பாங்க. நர்மதை மற்றும் தபதி. இல்ல ஒண்ணு வந்து சரியானதுதான். தக்கான பீடபூமி தோராயமாக முக்கோண வடிவம் கொண்டது. 2வது சரிதான். மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் உள்ள நீலகிரி மலையில் ஒன்றிணைகின்றன. இல்ல 3மே சரியானது. 3 வாக்கியமே சரியானது. 1, 2 மற்றும் 3 சரி. தவறான இணை எது? மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதி வந்து சயாத்ரி. சரிதான். கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து பூர்வாத்ரி. இதுவும் சரிதான். கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியான மலைகள். இந்த சி தான் தவறானது. கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மகாநதி கோதாவரி இந்த ஆறுகள்லாம் வந்து அரிச்சு குன்றுகளாக தான் இது காணப்படும். அதனால தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் தான். இல்லை தொடர்ச்சியான மலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி தவறானது. கொடைக்கானல் பழனி மலை இது சரிதான். தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா சி தான் தவறானது. வேம்பநாடு ஏரி எந்த கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள ஒரு முக்கிய காயல் ஏரியாகும்? வேம்பநாடு ஏரி வந்து எந்த கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள ஒரு முக்கிய காயல் ஏரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலபார் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான காயல் ஏரி.
அடுத்ததும் கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா, கிழக்கு கடற்கரை சமவெளி புதிய வண்டல் படிவுகளால் நன்கு வரையறுக்கப்பட்ட கடற்கரையை கொண்டது. கிழக்கு கடற்கரை சமவெளி புதிய வண்டல் படிவுகளால் நன்கு வரையறுக்கப்பட்ட கடற்கரையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியானது. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. இச்சமவெளியானது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட வண்டல் படிவுகளால் உருவானது. கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடையே இந்த சமவெளி அமைந்துள்ளது. இந்த சமவெளி எப்படி உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட வண்டல் படிவுகளால் உருவானது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே சரியானதா. கூற்று சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது பொறுத்துக. கடற்கரை சமவெளிகள் மற்றும் ஏரிகள் கொடுத்திருக்காங்க. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார். மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார். கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை. மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ளது சிலிக்கா ஏரி. கோதாவரி ஆற்றிற்கும் கிருஷ்ணா ஆற்றிற்கும் இடையே உள்ளது கொள்ளேரி ஏரி. இரண்டாவதா இருக்கு. சரியானது பாருங்க, 4 3 1 2 சரியானது. ஆப்ஷன் ஏ. சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டு 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானதாகும். இந்த தீவுகள் புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது அப்படின்னு சொல்றாங்க. சரிதான். ரெண்டாவது, இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் உள்ள தீவாகும். இது ரொம்ப முக்கியமானது. 2 சரியானது. லட்சத்தீவுகள் முருகை பாறைகளால் ஆனது. 3வது சரிதான். லட்சத்தீவுகள் முருகை பாறைகளால் ஆனது. 3 வாக்கியமே சரியானது. 1 2 மற்றும் 3மே சரி. தவறான இணை எது? அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பிரிப்பது 10 டிகிரி கால்வாய். இது சரியானது. இது எல்லாமே முக்கியமானது பாருங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பிரிப்பது 10 டிகிரி கால்வாய். லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவில் இருந்து பிரிப்பது 8 டிகிரி கால்வாய். இது சரியானது. நிக்கோபாரின் தென்கோடி முனை இந்திரா முனை. நிக்கோபாரின் தென்கோடி முனை எதுனா இந்திரா முனை. இது சரியானது. மனிதர்கள் வசிக்காத பறவைகள் சரணாலயம் பாரன் தீவு. இதுதான் தவறானது. ஏன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் வசிக்காத பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னா பித்தீவு. இது எங்க இருக்குன்னா லட்சத்தீவுல இருக்கு. லட்சத்தீவுல இருக்க பித்தீவுல தான் மனிதர்கள் வசிக்காத பறவைகள் சரணாலயம் இருக்கு. இமயமலை ஆறுகளுக்கு பொருந்தாத பண்பு நீளமானவை மற்றும் அகலமானவை, வற்றாத நதிகள், நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை, நீர்வழி போக்குவரத்திற்கு பயன்படாதவை. இமயமலை ஆறுகளுக்கு பொருந்தாத பண்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. நீளமானவை, அகலமானவை. சரிதான். வற்றாத நதிகள் தான் இமயமலை ஆறுகள் வற்றாத நதிகள் தான். நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை. இது சரியானது. நீர்வழி போக்குவரத்திற்கு பயன்படாதவை. இதான் தவறானது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இமயமலை ஆறுகளின் மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதிகள் போக்குவரத்துக்கு ஏற்றதுதான். இதுல பயன்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர்வழி போக்குவரத்திற்கு பயன்படாது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபகற்ப ஆறுகள் தான் நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படாது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்க. சிந்து நதி உலகில் உள்ள நீளமான நதிகளில் ஒன்றாக திகழ்கிறது. சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னா, சிந்து நதி 2880 கிலோமீட்டர் நீளத்துடன் பாய்கிறது. ஆனால் இந்திய பகுதியில் 1114 கிலோமீட்டர் நீளம் மட்டுமே பாய்கிறது. மொத்தமா 2880 கிலோமீட்டர் பாயுதுன்னு சொல்றாங்க. இல்ல, இந்தியால எத்தனை கிலோமீட்டர் பாயுதுன்னா 1114 கிலோமீட்டர் மட்டும் தான் பாயுது அப்படின்னு சொல்றாங்க. காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். இந்த சிந்து நதியோட பெரும் பகுதி எங்கு பாயுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல. கூற்று சரி, காரணமும் சரி. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் தான். பொறுத்துக. துணையார்கள் மற்றும் ஆறுகள் கொடுத்திருக்காங்க. ஜீலம், சீனாப், ராவி. இந்த துணையார்கள்லாம் எந்த ஆரோட துணையார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்து நதியோட துணையாறு தான் ஜீலம், சீனாப், ராவி. ரெண்டாவதா இருக்கு. கோமதி, காக்ரா, கோசி. இந்த துணையார்கள்லாம் எந்த ஆரோட துணையார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை ஆரோட துணையார்கள். திஸ்டா, மனாஸ், பராக் இது பிரம்மபுத்திரா ஆரோட துணையாறு. பவானி, நொய்யல், அமராவதி இது காவிரி ஆரோட துணையாறுகள். மூணாவதா இருக்கு.
சரியானது பாருங்க 2 1 4 3 சரியானது ஆப்ஷன் வந்து ஏ. சரியான வாக்கியம் இது. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர் காசி மாவட்டத்தில் கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து பாகீரதி என்னும் பெயருடன் உற்பத்தி ஆகிறது. இது முக்கியமானது. கங்கை ஆறு வந்து காசி மாவட்டத்தில் கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து பாகீரதி என்னும் பெயருடன் உற்பத்தி ஆகிறது. ஒன்று சரியானதுதான். வங்காளதேசத்தில் கங்கை பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. வங்காளதேசத்தில் வந்து கங்கை நதி வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பத்மா அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது சரி. யமுனை ஆறு கங்கை ஆற்றின் மிகப்பெரிய துணையாறு ஆகும். யமுனை ஆறு வந்து கங்கை ஆற்றோட மிகப்பெரிய துணையாறு. சரிதான். இதுல 3மே சரியானதுதான். 1 2 மற்றும் 3மே சரியானது. கங்கை ஆற்றின் நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2525 கிலோமீட்டர். தவறான இணை எது? பிரம்மபுத்திரா திபேத் பகுதியில் வந்து சாங்போ அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஏ வந்து சரி. அடுத்து பிரம்மபுத்திரா வங்காளதேசத்தில் வந்து ஜமுனா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பியும் சரியானதுதான். கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா இணைப்பு மேக்னா. சியும் சரிதான். பிரம்மபுத்திரா நதி வந்து இந்தியாவில் பாயும் நீளம் 2900 கிலோமீட்டர். இதுதான் தவறானது. பிரம்மபுத்திரா நதியின் மொத்த நீளம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 2900 கிலோமீட்டர். இல்ல இந்தியாவில் எவ்வளவு கிலோமீட்டர் மட்டும் பாயுதுன்னா 900 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் பாயுது. இல்ல மொத்த நீளத்தை தான் கொடுத்திருக்காங்க. இதுல இந்தியாவில் பாயும் நீளம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பாயும் நீளம் வந்து 900 கிலோமீட்டர் தான். டி தான் தவறானது. விருத்த கங்கா என அழைக்கப்படும் தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு கோதாவரி. கோதாவரி ஆற்றின் நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1465 கிலோமீட்டர். தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா கோதாவரி தான். இதை விருத்த கங்கா அப்படின்னு சொல்றாங்க. இது எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்திலிருந்து. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்திலிருந்து இந்த ஆறு வந்து உருவாகுது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா தீபகற்ப ஆறுகள் பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகள் எனப்படும். தீபகற்ப ஆறுகள் வந்து பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகள் எனப்படும். கூற்று சரி. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. தென்னிந்தியாவில் பாயும் பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகின்றன. இவற்றின் நீரின் அளவு மழைப்பொழிவிற்கு ஏற்றாற்போல் மாறுபடும். இதுவும் சரிதான். கூற்றும் சரிதான். காரணமும் சரிதான். தென்னிந்திய ஆறுகள் வந்து மலையை நம்பி இருக்கிறதுனால இதை வந்து பருவகால ஆறுகள் அப்படின்னு சொல்றாங்க. இமயமலை ஆறுகளை போல இது வற்றாத நதிகள் கிடையாது. இமயமலை ஆறுகள் தான் வற்றாத நதிகள். எடுத்துக்காட்டுன்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா சொல்லலாம். இல்ல கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது பொறுத்துக ஆறுகள் மற்றும் அவை உற்பத்தியாகும் இடங்களோடு பொறுத்த சொல்லியிருக்காங்க. மகாநதி. மகாநதி வந்து எங்கு உற்பத்தி ஆகுதுன்னா சிக்காவிற்கு அருகில் சத்தீஸ்கர்ல உருவாவது தான் மகாநதி. கோதாவரி வந்து மகாராஷ்டிரா நாசிக் மாவட்டம் இப்பதான் பார்த்தோம் 4வதா இருக்கு. கிருஷ்ணா நதி மகாபலேஸ்வர் மகாராஷ்டிரால. காவேரி குடகுமலை தலைக்காவேரி 2வதா இருக்கு. 3 4 1 2 தான் சரியானது. ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. காவிரி ஆறு தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. சரிதான். தென்னிந்தியாவின் கங்கை எதுன்னு கேட்டாங்கன்னா காவிரி ஆறு தான். ரெண்டாவது காவிரி ஆறு கர்நாடகாவில் 2ஆக பிரிந்து சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய ஆற்று தீவுகளை உருவாக்குகிறது. காவிரி ஆறு கர்நாடகாவில் 2ஆக பிரிந்து சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய ஆற்று தீவுகளை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. 2வது சரியானதுதான். 3வது காவேரி திருச்சிராப்பள்ளிக்கு முன் ஸ்ரீரங்கம் தீவுக்கு அருகே கொள்ளிடம் மற்றும் காவேரி என 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. இதுல 3மே சரியானதுதான். 1 2 மற்றும் 3மே சரியானது. தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளிலே நீளமானது நர்மதை. சரியானதா. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல நீளமானது எது அப்படின்னு கேட்பாங்க. நர்மதை ஆறு. தபதி ஆற்றின் உற்பத்தி இடம் முல்டாய் பெட்டூல் மாவட்டம். இது சரியானதுதான். இது முக்கியமானது. தீபகற்ப ஆறுகளில் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நர்மதை தபதி மாகி. இது தனி கொஸ்டினாவே கேட்டாங்க. தீபகற்ப ஆறுகள்ல
கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எது அப்படின்னு கேட்பாங்க. நர்மதை, தபதி, மாகி. மூணுமே சரியானது தான். இப்போ தவறானது வந்து டியா தான் இருக்கும். நர்மதை ஆறு கலக்கும் இடம் வங்காள விரிகுடா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. நர்மதை, தபதி ஆறுகள்லாம் எங்கு கலக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல்ல தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வங்காள விரிகுடா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா மற்றும் பெடவாறு ஆகியவை எந்த ஆற்றின் முக்கிய துணையாறுகள் ஆகும்? கிருஷ்ணா நதியின் முக்கிய துணையாறுகள். கிருஷ்ணா நதியின் நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா சுமார் 1400 கிலோமீட்டர். சுமார் 1400 கிலோமீட்டர் வந்து பாய்கிறது. அடுத்தது கூற்று காரணம். கூற்று என்னன்னு பாருங்க. ராஜமுந்திரிக்கு அருகில் கோதாவரி ஆறு கௌதமி மற்றும் வசிஷ்டா என 2 கிளைகளாக பிரிந்து பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது. ராஜமுந்திரிக்கு அருகில் கோதாவரி ஆறு வந்து கௌதமி மற்றும் வசிஷ்டா என 2 கிளைகளாக பிரிந்து பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது. இது சரியானது. இதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கொள்ளேறு ஏரி அமைந்துள்ளது. இந்த 2 கூற்றா பார்க்குறப்ப ரெண்டுமே சரியானது தான். ஆனால் இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. இதில் ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2ஆ பிரிஞ்சு பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏன் அப்படின்றத காரணமாக சொல்லணும். ஆனால் காரணத்தில் என்ன சொல்கிறாங்க, கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியாக கொள்ளேறு ஏரி வந்து அமைந்துள்ளது அப்படின்னு இன்னொரு கூற்றா ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ 2 கூற்றா பார்க்குறப்ப ரெண்டுமே சரியானது தான். ஆனால் அந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. ஆனா இந்த காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. பி தான் வரணும். அடுத்தது பொறுத்துக. துணையாறுகள் கொடுத்திருக்காங்க. நர்மதை நதியின் துணையாறுகள் எது அப்படின்னு பாருங்க. பர்ணா, ஹலூன், ஹெரன் ரெண்டாவதா இருக்கு. தபதி, தபதி நதியோட துணையாறுகள் வந்து வாகி, கோமை, அருணாவதி ஒன்னாவதா இருக்கு. மகாநதியோட துணையாறுகள் வந்து சீனாத், தெலன், சந்தூர். கோதாவரியோட துணையாறுகள் வந்து பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா மூணாவதா இருக்கு. சரியானது வந்து 2, 1, 4, 3 சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. சரியான வாக்கியம் இது. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. பெரிய இந்திய பாலைவனம் தார் பாலைவனம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது உலகின் 7வது மிகப்பெரிய பாலைவனம் ஆகும். ஒன்று வந்து சரியானது. உலகின் 7வது மிகப்பெரிய பாலைவனம் எதுனா தார் பாலைவனம் தான். ஒன்று வந்து சரியானது. ரெண்டாவது, இப்பாலைவன பகுதி மருஸ்தலி என்றும் அரை பாலைவன பகுதி பாங்கர் என்றும் 2 பகுதிகளாக அழைக்கப்படுகின்றன. ரெண்டாவது சரியானதான். மூணாவது, ஆரவல்லி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்றாகும். மூணாவது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 3 வாக்கியமுமே சரியானதான். 1, 2, 3 மூணுமே சரியானதுதான். தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென்னிந்திய ஆறுகள் நீர்மின் உற்பத்திக்கு ஏற்றவை. தென்னிந்திய ஆறுகள் வந்து நீர்மின் உற்பத்திக்கு ஏற்றவை. சரிதான். இமயமலை ஆறுகள் வற்றாத நதிகள். பியும் சரியானதுதான். மேற்கு நோக்கி பாயும் நதி மகாநதி. இந்த சி தான் தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மகாநதி வந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடால வந்து கலக்கும். வங்காள விரிகுடால வந்து கலக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மேற்கு நோக்கி பாயும் நதி மகாநதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி வந்து தவறானது. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதை, தபதி, மாகி இதெல்லாம் வந்து மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல வந்து கலக்கும். புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எவ்வளவு வெப்பநிலை குறைகிறது? ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எவ்வளவு வெப்பநிலை வந்து குறைகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையும். இவ்வாறு குறைகிறதுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப குறைவு விகிதம் அப்படின்றது பெயர். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்க. தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டின் பெரும் பகுதிகள் மிக குறைந்த அளவு மழையை பெறுகின்றன. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டின் பெரும் பகுதிகள் வந்து குறைவான மழை அளவை பெறுகின்றன. இந்த காலத்துலனா தென்மேற்கு பருவக்காற்று காலங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க.
கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. இப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலைமறைவு பகுதி அல்லது காற்று மோதா பக்கத்தில் அமைந்திருப்பதால் குறைந்த மழையை பெறுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலைமறைவு பகுதி அல்லது காற்று மோதா பக்கத்தில் வந்து குறைந்த மழையை பெறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது பொறுத்துக. மழை அளவு கொடுத்து அதுக்கான இடங்கள் கொடுத்துருக்காங்க. கொல்கத்தாவில் மழை அளவு வந்து 119 சென்டிமீட்டர் மூணாவதா இருக்கு. பிகானேர் ராஜஸ்தான் அது கம்மியாக தான் இருக்கும், 24 சென்டிமீட்டருக்கும் குறைவு. மங்களூரில் வந்து 280 சென்டிமீட்டர். பெங்களூரு 50 சென்டிமீட்டர் ரெண்டாவதா இருக்கு. சரியானது பாருங்க 3 4 1 2 சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. சரியான வாக்கியம் இது. 2 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி துணை அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளியில் இருந்து திபேத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் தென்மேற்கு பருவக்காற்று உருவாகிறது. தென்மேற்கு பருவக்காற்று எவ்வாறு உருவாகிறதுனா, ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி துணை அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளியில் இருந்து திபேத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதனால தென்மேற்கு பருவக்காற்று வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று வந்து சரி. கீழே ஜெட் காற்றோட்டங்கள் தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குகின்றன. ரெண்டாவது சரியானது. இல்லை ஒன்றும் சரிதான், ரெண்டும் சரிதான், இரண்டுமே சரியானது. தவறான இணை எது? பருவ காலங்கள் கொடுத்து இதில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை சரி. கோடை காலம் மார்ச் முதல் மே வரை, இது சரியானது. தென்மேற்கு பருவ காற்று காலம் ஜூன் முதல் அக்டோபர் வரை, இதுதான் தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று காலம் வந்து ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை, செப்டம்பர் வரணும், இதில் அக்டோபர் வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால சி தவறானது. வடகிழக்கு பருவ காற்று காலம் தான் அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரை, இது சரியானது. தென்மேற்கு பருவ காற்று காலம் வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை. பஞ்சாப், ஹரியானா மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் மழைப்பொழிவையும் ஜம்மு காஷ்மீரின் மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவையும் தரும் மேற்கத்திய இடையூறு தாழ்வழுத்தங்கள் எங்கு உருவாகின்றன? எங்கு உருவாகிறதுனா மத்திய தரைக்கடல்ல பஞ்சாப், ஹரியானா மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் மழைப்பொழிவையும் ஜம்மு காஷ்மீரின் மலைப்பகுதியில் பனிப்பொழிவையும் தரும் மேற்கத்திய இடையூறு தாழ்வழுத்தங்கள் வந்து எங்கு உருவாகிறதுனா மத்திய தரைக்கடல்ல. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா, கோடை காலத்தில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்த்வெஸ்டர் அல்லது கால்பைசாகி என்று அழைக்கப்படுகிறது. இது சரியானது, ரொம்ப முக்கியமானது. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. இக்காற்று வந்து கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகிறது. அதுக்கான காரணம் வந்து தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுவது எந்த காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஞ்சாரல். மாஞ்சாரல் தான் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவும். நார்வெஸ்டர் உதவுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால கூற்று சரிதான், ஆனால் காரணம் வந்து தவறு. கூற்று வந்து சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. அடுத்தது பொறுத்துக. காடுகளும் மழை அளவும் கொடுத்திருக்காங்க. அயனமண்டல பசுமை மாறா காடுகள், அயனமண்டல பசுமை மாறா காடுகளில் வந்து 200 சென்டிமீட்டருக்கும் மேல் மழை அளவு நாலாவதா இருக்கு. அயனமண்டல இலையுதிர் காடுகள் அங்க வந்து 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை மழை அளவு. அயனமண்டல வறண்ட காடுகள் அங்க 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை ரெண்டாவதா இருக்கு. முட்புதர் காடுகள் 50 சென்டிமீட்டருக்கும் குறைவு. இது அப்படியே வரிசையா படிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பசுமை மாறா காடுகள், அடுத்தது இலையுதிர் காடுகள், அதுக்கு அடுத்தது வறண்ட காடுகள், அதுக்கு அடுத்தது முட்புதர் காடுகள். இதுக்கான மழை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 200 சென்டிமீட்டருக்கும் மேல், அதுக்கு அடுத்தது 100 சென்டிமீட்டர்லேருந்து 200, அதுக்கு அடுத்தது அப்படியே கம்மியாகுது 50லேருந்து 100, அதுக்கு அடுத்தது 50 சென்டிமீட்டருக்கும் குறைவு. இந்த ஆர்டர் அப்படியே வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சரியானது வந்து 4 3 2 1 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ.
சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% மழைப்பொழிவானது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது. இது சரியானது. இது முக்கியமானது கூட. இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% மழைப்பொழிவு வந்து எந்த காலத்தில் கிடைக்கிறதுனா தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கிடைக்குது. ஒன்று வந்து சரி. ரெண்டாவது, உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்னினோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ரெண்டாவது சரியானது தான். ரெண்டு வாக்கியமே சரியானது, இரண்டும் சரி. தவறான இணை எது? தென்மேற்கு பருவக்காற்று கிளைகள் கொடுத்திருக்காங்க. அரபிக்கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவில் மோதுகிறது. அரபிக்கடலின் கிளை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகளில் மோதுகிறது. சரிதான். அரபிக்கடலின் கிளை வந்து ராஜஸ்தான் பகுதிக்கு அதிக மழைப்பொழிவை தருகிறது. இதில் பி தான் தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பகுதிக்கு வந்து அதிக மழைப்பொழிவை தருவதில்லை. ஏன்னா ஆரவழி மலைத்தொடர் வந்து இந்த காற்று வீசும் திசைக்கு இணையா இருக்கிறதுனால ராஜஸ்தான் பகுதிக்கு வந்து மழைப்பொழிவு வந்து சரியா தருவதில்லை. அதனால பி தான் தவறானது. வங்காள விரிகுடா கிளை வடகிழக்கு இந்திய மற்றும் மியான்மரை நோக்கி வீசுகிறது. சரியானது. மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ட்ராமில் மிக கனமழையை தருகிறது. டியும் சரியானது. பி தான் தவறானது. பூமி சுழல்வதால் ஏற்படும் விசையின் காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு உருவாகும் பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று. பூமி சுழல்வதால் ஏற்படும் விசையின் காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு உருவாகும் பருவக்காற்று எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்க. அயன மண்டல இலையுதிர் காடுகள் பருவகால காடுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த காடுகள்னா அயன மண்டல இலையுதிர் காடுகள் தான் பருவகால காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பாருங்க. இக்காடுகளில் உள்ள மரங்கள் வசந்த காலத்திலும் கோடை காலத்தின் முற்பகுதியிலும் வறட்சியின் காரணமாக இலைகளை உதிர்த்து விடுகின்றன. ஏன் வந்து இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த காடுகள் வந்து வசந்த காலத்திலும் கோடை காலத்தின் முற்பகுதியிலும் வறட்சியின் காரணமாக இலைகளை வந்து உதிர்த்து விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது காடுகளும் மரங்களும் கொடுத்திருக்காங்க. அயன மண்டல பசுமை மாறா காடுகள்ல என்னென்ன மரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரப்பர், எபனி, ரோஸ் மரம். இது முக்கியமானது, ரெண்டாவதா இருக்கு. அதே மாதிரி ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. பசுமை மாறா காடுகள், இலையுதிர் காடுகள், வறண்ட காடுகள், அல்பைன் காடுகள். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அயன மண்டல இலையுதிர் காடுகள்ல என்னென்ன மரங்கள் இருக்குன்னா தேக்கு, சால், சந்தன மரம். அயன மண்டல வறண்ட காடுகள்ல இலுப்பை, ஆலமரம், கருவேலம். அல்பைன் காடுகள்ல ஓக், சில்வர் பீர், பைன், பைன் மரங்கள். இது மூணாவதா இருக்கு. 2, 1, 4, 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. சரியான வாக்கியம் எது? ரெண்டு வாக்கியம் கொடுத்திருக்காங்க. மாங்க்ரோவ் காடுகள் சதுப்பு நில காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த காடுகள்னா மாங்க்ரோவ் காடுகள் வந்து சதுப்பு நில காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஒன்று வந்து சரியானதா. ரெண்டாவது, கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. இவை சுந்தரவன காடுகள் எனவும் அழைக்கப்படுகிறது. ரெண்டாவதும் சரிதான். கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளது. இது வந்து சுந்தரவன காடுகள் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு வாக்கியமுமே சரியானதா, இரண்டும் சரி. தவறான இணை எது? உயிர்கோள பெட்டகங்களின் அமைவிடங்கள் கொடுத்திருக்காங்க. மன்னார் வளைகுடா எங்க இருக்குன்னா தமிழ்நாடு. சரிதான். நந்தாதேவி உத்தரகாண்ட். இது சரியானது. கஞ்சன்ஜங்கா சிக்கிம். இது சரிதான். பச்மாரி மகாராஷ்டிரா. இதுதான் தவறானது. இந்திய வனவிலங்கு வாரியம் எந்த ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு வழங்க நிறுவப்பட்டது? 1952. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்க. இந்திய அரசாங்கம் 18 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தி உள்ளது. சரியானது. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. நில மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், இயற்கை வாழ்விடத்தின் பெரும் பகுதிகளை பாதுகாத்தல் ஆகிய நோக்கங்களுக்காக இவை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எதுக்காக வந்து உயிர்கோள காப்பகங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னா
நில மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், இயற்கை வாழ்விடத்தின் பெரும்பகுதியை பாதுகாத்தல். இந்த நோக்கங்களுக்காக உயிர்கோள காப்பகங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்து பொறுத்துக, இந்தியாவில் உள்ள வனவிலங்குகளின் எண்ணிக்கை 81,251. நாலாவதா இருக்கு. தேசிய பூங்காக்களின் எண்ணிக்கை 106. வனவிலங்குகள் சரணாலயங்களின் எண்ணிக்கை 573. உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை 18. இது அப்படியே தலைகீழ கொடுத்திருக்காங்க. 4 3 2 1. இது சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. சரியான வாக்கியம் இது. ரெண்டு வாக்கியம் இருக்கு. சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. ஒன்று சரிதான். ரெண்டாவது, இக்காலநிலை வந்து அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது. அதிகமா வெப்பமுடையதாகவும் இருக்காது, மிக குளிருடையதாகவும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ரெண்டு வாக்கியமே சரியானதான், இரண்டும் சரி. தவறான இணை எது? புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 சரிதான். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. உலகில் மிக அதிக மழை பெறும் பகுதி மவுண்ட் சின்ட்ரா. மூணுமே சரியானதா, ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை அளவு 200 சென்டிமீட்டர். இதுதான் தவறானது. இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 118 சென்டிமீட்டர். 200 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறானது. வடகிழக்கு பருவக்காற்றின் மூலம் அதிக மழை பொழிவை பெறும் பகுதிகள், அதாவது சுமார் 35% எந்தெந்த மாநிலங்கள் வந்து பெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் தென் கர்நாடகாவின் உட்பகுதிகள். இந்த பி தான் சரியானது. அடுத்த கூற்று மற்றும் காரணம். கூற்று என்னன்னா, இமயமலை ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. கூற்று சரி, இமயமலை வந்து ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. காரணம் என்னன்னு பாருங்க. இமயமலை மத்திய ஆசியாவில் இருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணை கண்டத்தை வெப்ப பகுதியாக வைத்திருக்கிறது. இமயமலை வந்து மத்திய ஆசியாவில் இருந்து வீசும் குளிர்காற்றை வந்து தடுத்து இந்திய துணை கண்டத்தை வெப்ப பகுதியாக வைத்திருக்கிறது. எதுனா இமயமலை அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது பொறுத்துக, இமயமலை காடுகளின் உயரமும் மரங்களும் கொடுத்திருக்காங்க. 1200 இருந்து 2400 மீட்டர் உயரத்தில் வந்து எந்தெந்த மரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால், ஓக், லாரஸ், அமுரா இந்த மரங்கள்லாம் இருக்கு. 2400 இருந்து 3600 மீட்டர்ல எந்தெந்த மரங்கள் இருக்குன்னா ஓக், பிர்ஸ், சில்வர், பெர், பைன் மரங்கள், ஸ்ப்ரூஸ் இந்த மரங்கள்லாம் இருக்கு. இது மூணாவதா இருக்கு. 1800 இருந்து 3000 மீட்டர்ல வந்து எந்தெந்த மரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதவெப்ப ஊசி இலை காடுகள். மிதவெப்ப ஊசி இலை காடுகள். 2400 மீட்டருக்கு மேல் வந்து ஓக், சில்வர், பீர், பைன் மற்றும் ஜூனிபர் ஒன்னாவதா இருக்கு. 4 3 2 1 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. சரியான வாக்கியம் எது? ரெண்டு வாக்கியம் இருக்கு. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும். வானிலை என்பது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிக்கும். ஒன்று சரி. ரெண்டாவது, காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 35 ஆண்டுகள் சராசரி வானிலையை குறிக்கும். வானிலைனா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது தான் வானிலை. காலநிலை அப்படின்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 35 ஆண்டுகள் சராசரி வானிலையை குறிப்பது தான் காலநிலை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே சரியானதான், இரண்டும் சரி. தவறான இணை எது? மான்சூன் மௌசிம் என்ற அரபு சொல். மான்சூன் என்பது எம்மொழி சொல்னா மௌசிம் என்ற அரபு சொல். சரிதான். மௌசிம் அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னா பருவ காலம் அப்படின்றது. பருவமழை வெடிப்பு தென்மேற்கு பருவக்காற்றின் இடி மின்னலுடன் கூடிய தொடக்கம். சியும் சரிதான். பருவமழை வெடிப்பு அப்படின்றது என்னன்னா தென்மேற்கு பருவக்காற்றின் இடி மின்னலுடன் கூடிய தொடக்கத்தை தான் பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. நார்வெஸ்டர் தமிழ்நாட்டின் கோடை கால மழை. இல்ல டி தான் தவறானது.
நார்வெஸ்டர் வந்து பீகார், மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய மழையை தரும் காற்றை தான் நார்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி தான் தவறானது. இந்தியாவில் உள்ள 18 உயிர்கோள காப்பகங்களில் எத்தனை காப்பகங்கள் யுனெஸ்கோவின் திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது? எத்தனைனா 11. அடுத்தது கூற்று காரணம். கூற்று என்னன்னா, அச்ச பரவலின்படி கடகரேகைக்கு தெற்கே அமைந்துள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறது. எங்கன்னா அச்ச பரவலின்படி கடகரேகைக்கு தெற்கே அமைந்துள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பநிலையும் மிக குளிரற்ற சூழலும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, 23 டிகிரி 30 செகண்ட் வட அச்சமான கடகரேகை நாட்டை இரு சமபாகமாக பிரிக்கிறதுனால தெற்கே அமைந்துள்ள பகுதிகளில் வந்து ஆண்டு முழுவதுமே அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். பொறுத்துக வன உயிரினங்கள் மற்றும் இருப்பிடங்கள். முதுகெலும்புள்ளவை எது எதுனா மீன், இருவாழ்விகள், ஊர்வன. ரெண்டாவதா இருக்கு. முதுகெலும்பில்லாதவை தேனி, பட்டாம்பூச்சி. இதுக்கெல்லாம் வந்து முதுகெலும்பு இல்லாது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இது ரொம்ப முக்கியமானது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏற்கனவே பார்த்திருப்போம், 1973. 2, 3, 4, 1 சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. சரியான வாக்கியம் எது? 2 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. பாலைவன தாவரங்களை பற்றி கொடுத்திருக்காங்க. பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் முட்புதர் காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்புதர் காடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒன்று சரி. கருவேலம், சீமை கருவேல மரம், ஈச்ச மரம் போன்ற மரங்கள் இக்காடுகளில் வளர்கின்றன. ரெண்டுமே சரியானதா. முட்புதர் காடுகள்ல என்னென்ன மரங்கள்லாம் வளருதுன்னா கருவேலம், சீமை கருவேல மரம், ஈச்ச மரம். இந்த மரங்கள்லாம் எந்த காடுகள்ல வளருதுன்னா முட்புதர் காடுகள்ல வளருது. இந்த ரெண்டுமே சரியானது. முட்புதர் காடுகள்ல வந்து ஆண்டு சராசரி மழைப்பொழிவு எவ்வளோன்னு நம்ம சொல்லியிருந்தோம், 50 சென்டிமீட்டருக்கும் குறைவானது. தவறான இணை எது? யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற காப்பகங்கள். நீலகிரி வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. சரிதான். சுந்தரவனம் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது. அகத்தியமலை யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது. கட்ச் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறானது. கட்சி வந்து இதுல வந்து இடம்பெறாது. இதுல இதுதான் தவறானது. சிறு எனப்படும் மரங்கள் எந்த வகை காடுகளில் எந்த உயரத்தில் அதிகமாக காணப்படுகின்றன? சிறு எனப்படும் மரங்கள் வந்து எந்த வகை காடுகளில் காணப்படும்னா இமயமலை காடுகளில் காணப்படும். இது எவ்வளவு உயரத்தில் இருக்கும்னா சுமார் 900 இருந்து 1800 மீட்டர் உயரத்தில் வந்து காணப்படும். அடுத்ததும் கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்ன அப்படின்றத பாருங்க. அயனமண்டல பசுமை மாறா காடுகளில் உள்ள மரங்கள் போக்குவரத்து வசதியின்மை காரணமாக வியாபார ரீதியாக பெருமளவில் பயன்படுத்தப்படுவதில்லை. அயனமண்டல பசுமை மாறா காடுகளில் உள்ள மரங்கள் வந்து போக்குவரத்து வசதியின்மை காரணமாக தான் வியாபார ரீதியாக பெருமளவில் வந்து பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. இக்காடுகள் ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேலும் உள்ள பகுதிகளில் அடர்ந்த காடுகளாக காணப்படுகிறது. அடர்ந்த காடுகளாக காணப்படுவதனால போக்குவரத்து வசதியின்மை காரணமாகவும் வியாபார ரீதியாக வந்து பெருமளவில் வந்து இது பயன்படுத்தப்பட முடியல. அதாவது கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது பொறுத்துக இயற்கை தாவரங்கள் மற்றும் பகுதிகள் கொடுத்திருக்காங்க. சுந்தரவன காடுகள். சுந்தரவன காடுகள் வந்து கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் இருக்கு. ரெண்டாவதா இருக்கு அயனமண்டல பசுமை மாறா காடுகள். அயனமண்டல பசுமை மாறா காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலை. ஒன்னாவதா இருக்கு முட்புதர் காடுகள் மேற்கு ராஜஸ்தான், வடக்கு குஜராத். அயனமண்டல இலையுதிர் காடுகள் பஞ்சாப், ஹரியானா, பீகார். அயனமண்டல இலையுதிர் காடுகள் வந்து எங்க இருக்குன்னா பஞ்சாப், ஹரியானா, பீகார். 2, 1, 4, 3 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. சரியான வாக்கியம் எது? 2 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. புவி சுழற்சியால் ஏற்படும் விசையின் காரணமாக இடை அயன குவிப்பு மண்டலம் வடக்கு நோக்கி நகரும் போது வீசும் காற்று
கொரியாலிஸ் விசையால் தென்மேற்கு பருவக்காற்றாக மாறுகிறது. இது ரொம்ப முக்கியமானது. புவி சுழற்சியால் ஏற்படும் விசையின் காரணமாக இடை அயன குவிப்பு மண்டலம் வடக்கு நோக்கி நகரும் போது வீசும் காற்று கொரியாலிஸ் விசையால் தென்மேற்கு பருவக்காற்றாக மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிதான். இரண்டாவது, குளிர் பருவத்தில் வளியழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாகிறது. வடகிழக்கு பருவக்காற்று எதனால் உருவாகிறதுனா குளிர் பருவத்தில் வளியழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு வாக்கியமே சரியானது, இரண்டும் சரி. தவறான இணை எது? கோடை காலம், தினசரி பகல் நேர வெப்ப வேறுபாடுகள் அதிகம். இதுல பண்புகள் கொடுத்திருக்காங்க. கோடை காலத்துக்கான பண்பு இது கிடையாது. இது எதுக்கான பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிர்காலத்துக்கான பண்பு தெளிவான வானம், சிறந்த வானிலை, தினசரி பகல் நேர வெப்ப வேறுபாடுகள் அதிகம். இது எல்லாமே எதுக்கான பண்புகள்ல வரும்னா குளிர்காலத்துக்கான பண்புகள்ல வரும். இது கோடை காலம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல ஏ தவறானது. 75 வினாக்கள் பார்த்திருப்போம். இந்த 75 வினாக்கள்ல எவ்வளவு வினாக்களுக்கு நீங்க சரியா பதில் அளிச்சீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சில பேர்கிட்ட ஜிஎஸ்கான மெட்டீரியல்ஸ் இல்லாம இருப்பீங்க. அதாவது பொது அறிவுக்கு யூனிட் 2ல இருந்து யூனிட் 6 வரைக்குமான மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. மொத்தமா 120 லெசன் படிச்சா போதும்னு சொல்லியிருந்தோம். இந்த 120 லெசனுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்க நேம் சொல்லி ஜிஎஸ் ஃபுல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீடைல் சொல்லுவோம்.